நான் தான் அப்பாக்கு செல்ல பிள்ளை. இல்லையே, நான் தான் அப்பாக்கு செல்ல பிள்ளை. உனக்கு தெரியுமா அப்பா அம்மாவுக்கும் நான் தான் செல்ல பிள்ளை. என்னடி கைமேல வச்சிட்டு அப்படிதான் சொல்லுவி. அப்பா அம்மாக்கு நான் தான் செல்ல பிள்ளை. நான் தான் அப்பாக்கு செல்ல பிள்ளை. வேணா அம்மா ஆர்டர் போட்டு என்ன சொல்றேன், நான் தான் அப்பாக்கு செல்ல பிள்ளை. நீ ஏன் சண்டை போட்டுட்டு இருக்க? நிப்பாட்டுங்க நிமிஷம். யாப்பமா கிழிச்சு ரெக்கார்டு மாதிரி வாட்டிட்டே இருக்கீங்க. இருங்க, நீங்க ரொம்ப சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அப்பா இருக்காங்க தெரியுமா? யாரது? அது உங்களுக்கு சொல்ல மாட்டேன். நீ வந்து பார்த்தா நீ வா, நான் கூட்டு போறேன். முதல்ல ரெண்டு வாரிலா? சரி வாரோம். வாங்க போ. சண்டையா? சண்டை. வாங்க ரெண்டு வரும். வாங்க வாங்க எல்லாம் வாங்க. சண்டை உங்களுக்கு வாங்க. உள்ள 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 வாங்க 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 நில்லுங்க. ஜானி, இது என்ன இடம்? இங்க நிறைய சின்ன பிள்ளைகளா இருக்காங்க. நீ எங்களை எங்க கூட்டிட்டு வந்திருக்க? எங்க தெரியுமா? நீங்க ரொம்ப பார்த்து சண்டை போட்டுட்டே இருந்தீல்ல. உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கான்னு சொன்ன தெரியுமா எல்லாத்துக்கும்? ஆமா. யார் தெரியுமா அது? யாரது? யாருன்னு கேளுங்க. யாரது? யாரு தெரியுமா? யாரது? யார் அந்த யார் அப்பா தெரியுமா? தெரியாது. அதுதான் நம்மளுடைய ஏசப்பா. ஏசப்பாவா? அம்மா, யார் அந்த இயேசு? நான் பார்க்க போறேனே. சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. நீ வாரியா? என் கூட வாரியா? அதுக்கு பாடு தெரியாது அக்கா. சரி, இப்ப என்னதான் சொல்ல வர? நீங்க சண்டை போட்டுட்டே இருந்தீங்கல்ல, ஆமா. ரொம்ப சண்டை போட்டீங்கல்ல, ஆமா. உங்களுக்காண்டிதான் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. என்ன ப்ரோக்ராம்? அதுவா? சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ்ல இல்ல, சொல்லு என்கிட்ட. நான் சொல்ல மாட்டேன், நீங்க கூட வந்தாதான் சொல்லுவேன். சரி வாரம் வர மாட்டோம். சரி சொல்றேன். தலைப்பு என்ன தெரியுமா? என்னது? என்னது தெரியுமா? என்னது ஜானி? செல்ல பிள்ளை. செல்ல பிள்ளையா? ஆமா. அப்ப என்னையும் செல்ல பிள்ளையா நேசிக்கிறதுக்கு ஒரு அப்பா இருக்காங்களா? ஆமா. இப்போ நீங்க இருந்தீங்க, வீட்ல இருந்தீங்க வச்சுக்கோங்களேன், அப்பா அம்மா எப்படி கூப்பிடுவாங்களே, செல்ல பிள்ளை கூப்பிடுவாங்கல்ல. ஆமா. இதே போல நம்ம எல்லாத்தையும் ஒரு அப்பா கூப்பிடுவாங்க. யார் தெரியுமா அது? யாரது? ஏசப்பா. அப்படியா? ஆமா. ஏசப்பா என்ன செல்ல பிள்ளையா பாத்துக்குவாங்களா? கண்டிப்பா பாப்பாங்க. உங்க மட்டும் இல்ல, எல்லாரையும் ஏசப்பா செல்ல பிள்ளையா பாப்பாங்க தெரியுமா? அப்ப என்ன குடும்பமா? ஆமா. நீங்க அது தெரியாம சண்டை போட்டுட்டே இருந்திருக்கீங்கல்ல. சரி வாங்க, உங்களுக்காண்டி ப்ரோக்ராம் இருக்கு, பார்க்கலாமா? பார்க்கலாம். சரி, ப்ரோக்ராம் போறதுக்கு முன்னாடி ஒரு அக்கா வந்துட்டே இருக்காங்க. எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? எதுக்கு? வந்து முக்கியமான ஒன்று பண்ண போறாங்க. என்ன தெரியுமா? என்னது? பிரேயர் பண்ண போறாங்க. பிரேயர் பண்ண போறாங்களா? ஆமா. அப்ப வா தேடி சீக்கிரம் போலாம். பண்ணி வீட்டுக்கு போலாமே இருக்கீங்களோ? இல்ல ஜானி, பிரேயர் பண்ண போலாம். பிரே பண்ண போலாமா? வாங்க போலாம், பிரே பண்ண. ஆ. யார் அந்த இயேசு? நான் பார்க்க போறேனே. சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சொல்றதையே நல்ல சத்தமா இருக்கே. எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க போல சில்ட்ரன்ஸ் டைம் பார்க்கிறதுக்கு. இதே மாதிரி என்ன பண்ணணும், ஆரம்பத்துல இருந்தே முடியிற வரைக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டா என்ன பண்ணணும், என்ன சொல்றாங்க அப்படின்னு கவனமா கவனிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாரும் என்ன பண்ணணும், கண்ணை மூடி, வெரி குட், கை கூப்பி முழங்கால் போட்டுக்கணும். ப்ரேயர் பண்ணலாமா? எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம். இசப்பா, இந்த நாளிலேயும் இசப்பா இந்த சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராமை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்க. இசப்பா, இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு ப்ரோக்ராமோடும் நீங்கள் எங்களோட பேசுங்க. எல்லா ப்ரோக்ராமையும் எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்க. நாங்கள் கற்றுக்கிற ஒவ்வொரு காரியமும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். இசப்பா, ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீங்களே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்மள பிரேயர் பண்ண சொல்லிட்டு இந்த ஜானி எங்க போனா? ஜானி ஆமா நம்ம கூட தானே இருந்தா. ஜானி, ஜானி வந்துட்டேன். ஜானி இவ்வளவு நேரமா எங்க ஜானி போற? யார் என் பேரை அழகா ஜானி கூப்பிட்டா? யார் கூப்பிட்டா சொல்லுங்க மேல. நான் தான் கூட்டே பாதுக்கு என்ன? ஒண்ணுல பாக்க அடிச்சு புடிங்க போல இருக்கு. இருக்கு, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ப்ரே பண்ணிட்டு வந்துட்டீங்களா? வந்துட்டோம். ப்ரே பண்ணிட்டீங்களா? இப்போ அடுத்து வந்து சூப்பரா ஒன்னு பார்க்க போறோம். என்ன தெரியுமா? என்னது? எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? என்ன வந்து சொல்லு, அடுத்து எனக்கு பிடிக்கும்னு பாப்போம். யார் அந்த இயேசு? நான் பார்க்க போறேனே. சண்டே ஸ்கூலுக்கு போய் டான்ஸ் ஆட போறேனே. நீ சூப்பர்டி புகடாதே. நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்கா சொல்லு, என்ன பார்க்க போறோம்? என்ன தெரியுமா? ஆக்ஷன் சாங் பார்க்க போறோம். ஆக்ஷன் சாங்கா? ஆமா. சரி வா போலாமா? பார்க்கலாமா? போ. சரி வா பார்க்கலாம். ப்ளீஸ் வாங்க, நீங்களும் சேர்ந்து எங்களோட இந்த ஆக்ஷன் சாங் ஆட போலாமா? வாங்க போலாம். ஹலோ குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாரையும் இந்த சில்ட்ரன் டைம் மூலிமா பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? எங்களை பார்த்தா தெரியுதா? ஆக்ஷன் சாங் தான் பாட போகிறோம். சரி, ஓகே, எல்லோரும் என்ன உட்காந்துருக்கீங்க? எந்திங்க பார்ப்போம்.
ஓ சூப்பர் சூப்பர் என்சாச்சா. சரி இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சாங் தான் நானும் ஒரு கம்ப்யூட்டர், அந்த சாங் தான். சரியா, சேர்ந்து பாடலாம். நானும் ஒரு கம்ப்யூட்டர் என்னை தேவன் உண்டாக்கினார், நானும் அவர் கட்டளையாலே நன்றாய் இயங்குகிறேன். நானும் ஒரு கம்ப்யூட்டர் என்னை தேவன் உண்டாக்கினார், நானும் அவர் கட்டளையாலே நன்றாய் இயங்குகிறேன். I am a super computer and Jesus my master operator. I am a super computer and Jesus my master operator. எந்தன் வைரஸ் எல்லாம் வசனத்தாலே சாகும், எந்தன் ஹார்ட் டிஸ்க் எப்போதும் இயேசுவை தேடும். எந்தன் வைரஸ் எல்லாம் வசனத்தாலே சாகும், எந்தன் ஹார்ட் டிஸ்க் எப்போதும் இயேசுவை தேடும். கீபோர்ட் அவர் கையில், மவுஸும் அவர் கையில், அவர் தட்ட தட்ட டெஸ்க்டாப் அவர் அழகை காட்டிடுவேன். கீபோர்ட் அவர் கையில், மவுஸும் அவர் கையில், அவர் தட்ட தட்ட டெஸ்க்டாப் அவர் அழகை காட்டிடுவேன். நானும் ஒரு கம்ப்யூட்டர் என்னை தேவன் உண்டாக்கினார், நானும் அவர் கட்டளையாலே நன்றாய் இயங்குகிறேன். நானா 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 நானா. ஓகே குட்டீஸ், ஃபர்ஸ்ட் சாங் எல்லாரும் சூப்பராக பண்ணீங்க. இப்போ ரெண்டாவது சாங் என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் ஏசப்பாக்கு செல்ல பிள்ளை. சரியா, அந்த சாங் தான் பாட போகிறோம். ஒரு புது சாங். சரியா, எங்கள் கூட சேர்ந்து கற்றுக்கோங்க. ஓகேவா? இயேசுவுக்கு நான் ஒரு செல்ல பிள்ளை, இயேசு என்னை நேசிப்பதாலே. இயேசுவுக்கு நான் ஒரு செல்ல பிள்ளை, இயேசு என்னை நேசிப்பதாலே. லா 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 லா. கைகள் தட்டி தாளம் போட்டு துதித்திடுவேன், இயேசு என்னை நேசிப்பதாலே. கைகள் தட்டி தாளம் போட்டு துதித்திடுவேன், இயேசு என்னை நேசிப்பதாலே. லா 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 லா. பாட்டு பாடி நடனம் ஆடி துதித்திடுவேன், இயேசு என்னை நேசிப்பதாலே. பாட்டு பாடி நடனம் ஆடி துதித்திடுவேன், இயேசு என்னை நேசிப்பதாலே. லா 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 லா
இயேசுவுக்கு நான் ஒரு செல்ல பிள்ளை, இயேசு என்னை நேசிப்பதாலே கைகள் தட்டி தாளம் போட்டு துதித்திடுவேன். இயேசு என்னை நேசிப்பதாலே பாட்டு பாடி நடனம் ஆடி துதித்திடுவேன். இயேசு என்னை நேசிப்பதாலே லா 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 லா. கம்ப்யூட்டர் என்ன தேவன் உண்டாக்கினா நானும் அவர் கட்டளையாலே நன்றாய் இயங்குகிறேன். லா 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 லா. நானும் எல்லாரும் லா 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 லா. ஓ சூப்பரா ஆடுறீங்களா? ஆமா டான்ஸ் பாத்தீங்களா? ஜாலியா இருந்து ஜானி. ஜாலியா இருந்துச்சா? ஆமா ஜானி ரொம்ப ஜாலியாச்சு. சரி அடுத்தது என்ன பார்க்க போறோம் தெரியுமா? தெரியாத சொல்ல. அடுத்தது என்ன தெரியுமா? என்னது? ஒரு சூப்பரான ஒண்ணு. என்னது? அந்த அக்கா வந்து ஆ ஒரு பூ வடிவத்துல ஒண்ணு சொல்லி தர போறாங்க. என்னது பூ
பூவெழுத்துலையா? என்னது அது? உங்களுக்குலாம் கேட்கணும் ஆர்வமா இருக்கா? ஆமா. என்னன்னு தெரியுமா? மனப்பாட வசனம். மனப்பாட வசனமா? பார்க்கலாமா? பார்க்கலாம். வாங்க போயிட்டு வரோம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அக்கா உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லி தர போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஃப்ளார்னா ரொம்ப பிடிக்குமா? அக்கா உங்களுக்கு ஃப்ளார் டிசைனில் ஒரு வசனம் எழுதிட்டு வந்திருக்கேன். இந்த குட்டி வசனத்தை படிப்போமா? அக்கா சொல்லுங்கள் சரியா? நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். ஏசாயா 43:4. என்ன குட்டீஸ், வசனம் அழகா இருக்கா? குட்டியா? அக்கா உங்களுக்கு இன்னொரு வாட்டி சொல்லி தரவா? நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். ஏசாயா 43:4. உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா? பிடிச்சிருக்கா? அக்கா இதே மாதிரி இன்னொரு வசனத்துல அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். சரியா? பாய். சொல்லுங்க. நான் வசனம் படிச்சேன் தெரியுமா? வசனம் படிச்சீங்களா? ஆமா. எங்க 2 லைன் எடுத்துடுங்க பாப்போம். நீ என் பார்வைக்கு பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். பெற்றாய். அருமையா சொல்லிட்டீல. இப்ப நான் சொல்றேன் பாருங்க. நீ என் கனம் பெற்றாய். இது என்ன கோழிக்கிட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்க? இப்ப மாட்டி சொல்ற பாருங்களா? நீ என் கனம் பெற்றாய். ஒழுங்கா சொல்லு தம்பி. நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சு வந்திருக்கேன். ஒன்னா போய் 6 வருஷம் படிச்சு வந்திருக்கேன். அதனால நீங்க என்கிட்ட போய் தப்பிக்க முடியாது. சரிங்களா? ஒன்னாப்பா 6 வருஷம் படிச்சதுக்கு நீ பெருமை சொல்லிட்டு இருக்க. ஜானி இதெல்லாம் வெளிய சொல்லிராத. சரி, அடுத்தது என்ன பார்க்க போறோம் தெரியுமா? என்ன பார்க்க போறோம்? என்ன தெரியுமா? நிறைய அக்கமார் வந்திருக்காங்க. ஒரு 2 அண்ணன் வந்திருக்காங்க. அவன் வந்து சூப்பரா ஒண்ணு பண்ண போறாங்களாமா. என்ன பண்ண போறாங்க? என்னன்னு கேட்டேன் தெரியுமா? சரி. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏதோ மைமுன்னு சொன்னாங்க. மைமா? ஆமா. மைம்னா என்னது? மைமுனா எனக்கே என்ன தெரியாது. உனக்கே தெரியாதா? அவங்க பண்ண போறாங்களா? என்னன்னு கேட்கலாமா? சரி. படிச்சவன் உனக்குலாம் தெரியுமா? சரி வா போலாம். போவோம். சரி வா போலாம். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போவோம்.
என்ன நினைத்தீரோ உன் குரல் தெளிவாக கேட்டும் கேளாதது போல் இருந்தேன் எப்படி பொறுத்தீரோ நினைத்து பார்க்கிறேன் உணர்ந்து சொல்கிறேன் இனியும் தாமதிப்பதில்லை இனி நான் உங்கள் செல்ல பிள்ளை இனியும் தாமதிப்பதில்லை இனி நான் உங்கள் செல்ல பிள்ளை என் ஒவ்வொரு அசைவிலும் சித்தம் செய்யணும் என் ஒவ்வொரு செயலும் உம்மை மகிமைப்படுத்தணும் நான் வாழ்கின்ற வாழ்க்கையில் உம்மை பிரதிபலிக்கணும் என்னை காண்கிற யாவரும் உம்மை பார்க்கணும் இனி நான் பழைய மனிதனில்லை அப்பா நான் உங்கள் செல்ல பிள்ளை என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மைம் பாத்தீங்களா? எல்லாரும் பிடிச்சிருச்சா? என்ன ஜானி இவ்வளவு வேகமா ஓடி வந்துட்டு இருக்க? அக்கா, நான் புல்லட்ல வந்தேன், வேகமாடி வந்திருக்கீங்க. புல்லட்ல ஓடியாது, வாயிலே புல்லட் மீன் சத்தோடிட்டு வந்தா நீ புல்லட் ஓட்டிட்டு வர. சே விடு, நீ விட்டா பார்த்து நான் அடிச்சு முடிய இருக்கட்டும். சரி, ப்ரோக்ராம் ஆச்சுலா? பார்த்தோம். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? ஆமா. சரி, எல்லாருக்கும் ஒன்று பிடிச்ச அடுத்த ப்ரோக்ராம் சூப்பரா இருக்கும். என்னது? என்ன தெரியுமா? என்ன தெரியாது. வெயில் அடிக்குது தெரியுமா? ரொம்ப வெயிலு. ஆமா. ஜானி ரொம்ப சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்காத. நீ விட்டா பார்த்து நான் அடிச்சு முடிய போல இருக்க. ஆமா ரொம்ப அம்மா, ஐயோ கத்தாவே, ஏசப்பா வலிக்கப்பா. வலிக்குதுல இந்த பேட் தொட்டிக்கோ. சரி, அடுத்து வந்து வெயில் அடிக்கல, இந்த வெயில் அவங்க அடிக்கூடான்னு சொல்லி அப்ப அது திருப்பி அடிக்கணுமா? அழுவாத, நிறைஞ்சிட போகுது. நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சீக்கிரம் சொல்லு ஜானி, எங்களுக்கு சர்ப்ரைஸ் பிடிக்காது. நம்மளுக்கு வந்து ஒரு அருமையா அந்த அக்கா ஜூஸ் போட்டு கொடுக்க போறாங்க. என்ன ஜூஸ்? ஜூஸ்னோட ஆன் வரியில எல்லாரும். ஆமா, இப்ப அதுக்கு என்ன? நீ விட்ட நீ அடிச்சு போடுவ, இருக்கட்டும், இருக்கு, அங்கே எடுத்துக்கோ. இப்போ ஜூஸ் பண்ண போறோம். வாங்க நண்பர்களே, எல்லாம் ஒன்றா போய் பார்த்துட்டு அது என்ன ஜூஸ்னு பார்த்து குடிச்சிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வருவோம். வாங்க போவோம். ஹலோ குட்டீஸ், உங்கள் எல்லாரும் இந்த லிட்டில் ஷெஃப் ப்ரோக்ராமில் பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரிங்க், ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாமா? முதல்ல லெமன் எடுத்துக்கணும், அப்புறம் ஒரு மிளகா வச்சுருக்குறோம், அப்புறம் புதினா வச்சுருக்குறோம், அப்புறம் சீனி, அப்புறம் சப்ஜா விதை, அப்புறம் கொஞ்சம் போல் உப்பு வச்சுருக்கோம். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? பன்னீர் சோடா. சரி, இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஒரு ட்ரிங்க் செய்ய போகிறோம். சரிங்களா? இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? சரி, முதல்ல லெமனை புழிஞ்சிக்கணும். ஹாஃப் லெமன், ஓகேவா? ஓகே, இப்போ லெமனை புழிஞ்சாச்சு. அடுத்து நம்ம என்ன போட போகிறோன்னா 2 ஸ்பூன் சீனி போட போகிறோம். ஓகேவா? இப்போ சீனி போட்டாச்சு. அடுத்து என்ன போடும் அப்படின்னா கொஞ்சம் போல் என்ன பண்ணிக்கணும், உப்பு போட்டுக்கணும். சரிங்களா? கொஞ்சம் போல், ரொம்ப போட்டுறக்கூடாது, கொஞ்சம் போல். அடுத்து என்ன போட போகிறோன்னா ஒரே ஒரு மிளகா போடணும். ஓகேவா? இப்போ நம்ம சப்ஜா விதை போட போகிறோம். சப்ஜா விதை ஏன் போடுறோம் தெரியுமா? நம்மளுக்கு ரொம்ப வெயிலாக இருக்குல்ல, அதனால் நம்ம உடம்புல இருக்க ஹீட்டை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம், கொஞ்சமாக சப்ஜா விதை சேர்த்துக்க போகிறோம்.
அடுத்து என்ன பண்ணணும்? ரொம்ப முக்கியமானது என்ன பண்ணணும்? பன்னீர் சோடா ஊற்றணும். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம குடிக்கிறதுக்கு இந்த ட்ரிங்க் ரெடி ஆயிட்டு. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் போல் என்ன பண்ண போகிறோம்? புதினா வைக்க போகிறோம். ஓகேவா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்மளோட ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ட்ரிங்கோட பேர் என்ன தெரியுமா? ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க். நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன பண்ணுங்க, இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஓகேவா? இதே மாதிரி அடுத்த லிட்டில் செஃப் ப்ரோக்ராமில் உங்களை வந்து பார்க்குறோம். பாய். குட்டி பிள்ளைகளா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா சௌக்கியமா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என் மேல சாப்பிட்டீங்களா இல்லையா? சரி, எல்லாரும் பாத்தீங்களா ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? டாடி எங்களோட நீ எப்படி ஆரம்பிக்கலாம்? வந்துட்டாங்க அம்மா. சொல்லுங்க. எங்களோட நீ எப்படி ஆரம்பிக்கலாம்? அவங்க நான் என்ன கேளு. என்னது நீங்க சொல்லுங்க. எப்படி டாடி எங்களை விட்டுட்டு போலாம்? அம்மாயோ போட மாட்டேங்க ஏசப்பா. ஜானி உன்னை பார்த்துட்டே இருந்த, நீ மட்டும் தனியா ஒரு கிளாஸ் ஃபுல்லா குடிச்சிட்டல. நீ குடிச்சிட்டு நானும் பார்த்தேனே. வீடியோ எடுக்கல இருந்துச்சு. சரி பாம்பே கேஸ் கொடுத்துட வேண்டாம் அப்படி சொல்லி விட்டுட்டேன். சரி அத விடுங்க, பாத்துட்டு விடுங்க. எதுக்கு மட்டும் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? நீ மட்டும் தனியா குடிச்சிட்ட, நீ சொல்லிருப்பாப்பா. சரி சரி சரி, கோபடாங்க. நான் உங்களுக்கு வேண்டி ஒரு கேன்ல தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி மட்டும் குடிச்சுவாங்க போய். போற வழியில ஜூஸ் வாங்கி குடுக்குற. சரி சீக்கிரமா சொல்ல அடுத்த ப்ரோகிராம் என்னன்னு. நீங்க இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களா? ஆமா. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு சண்டை போட்டு அடைஞ்சியா? ஐயோ, நாங்க அக்கா தங்கச்சினா அடிக்கடி அப்படி சண்டை தான் போடுவோம். ஓ இது வேறயா? இது தெரியாம போச்சு. அச்சச்சச்சச்சச்சோ. சரி வா அடுத்த ப்ரோகிராம் என்ன சீக்கிரம் என்கிட்ட சொல்லு. அடுத்து என்ன தெரியுமா? ஒரு சூப்பரான ஒரு கிராஃப்ட் பார்க்க போறோம். கிராஃப்ட் என்ன தெரியுமா? தெரியாதே. பேப்பர் வெட்டி 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 ஒன்னு செய்வாங்க. அடியா? ஆமா. பாட்டு வந்துருமா? பாட்டு வந்துடலாம். என்ன பாக்குறோம்? போவோம். ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ஒரு கிராஃப்ட் மூலமா ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். பார்க்கலாமா? வாங்க வாங்க ஓடியாங்க. நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். முதலாவது பாவம். பாவம் நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன ஆகும்? அடுத்து வருது பாருங்க. இப்போ என்ன? ஹெல். ஹெல்னா என்ன தெரியுமா? ஹெல்னா நரகம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தா பாவம். பாவத்தில் வந்தால் என்ன ஆகும்? நரகத்தில் போயிடும். நரகம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஐயோ அம்மா, ஐயோ அம்மா அப்படின்னு எல்லாம் அழுகு சத்தம் கேட்கும். நீங்கள் போக ஆசைப்படுறீங்களா? ஆனால் அதுக்கப்புறம் ஒரு இடம் இருக்கான். அது எப்படி இருக்குன்னா, அதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் யார் வரன்னு தெரியுமா? இங்கே வரும் பாருங்க. அந்த நரகத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான்
ஏசப்பா நமக்காக சிலுவையில் மறிச்சாங்க. ஒத்தில மறிக்கல, 2 கல்லர் மத்தியில் ஒரு குத்தமும் செய்யாம யாருக்காக சிலுவை மறிச்சாங்க? நமக்காக. யாருக்காக? உனக்காக மறிச்சாங்க. இப்படி மறிச்சதுக்கான விளைவு என்ன தெரியுமா? அடுத்தது பாருங்க. நமக்காக சிலுவையில் மறித்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க தெரியுதா? என்ன கொடுத்துருக்காங்க? லைஃப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எனக்கு யார் வாழ்க்கை கொடுத்தா? ஏசப்பா வாழ்க்கை கொடுத்தாங்க. அதனால் ஏன் வாழ்க்கை கொடுத்தாங்க? ஏன்னா நம்ம ஏசப்பாக்கு என்ன பிள்ளைங்க? செல்ல பிள்ளைங்க. ஓகேவா? புரிஞ்சா? பாய் குட்டி. ஜானி ஊழ விட்டுக்கிட்டே இருக்க. நான் பாட்டு படிச்சிருக்கேன், ஊழ விட்டுட்டு இருக்கேன். சரி கிராஃப்ட் நீ பண்ணியா? நானும் பண்ணேன். நான் சூப்பரா பண்ணி நானே அடிக்க காமிச்சிட்டேன் தெரியுமா? என்ன பண்ண சொன்னாங்களா? தும்மல் வந்துச்சா? தும்மன பியாப மறந்து போச்சு. ஏய் இப்பெல்லாம் சாக்கு போக்கு சொல்லாதப்பா நீனே. சரி விடுங்க. சரி இன்னைக்கு ப்ரோகிராம் முடிஞ்சிட்டு தெரியுமா? முடிஞ்சிருச்சா? ஆமா. டேய் பொய் சொல்லாதீங்க. 1 இல்ல 2 இருக்கு. நீ ரொம்ப பொய் சொல்ற ஜானி. ஏதோ உன் கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க விட்டுற பார்த்து நான் அடிச்சு பிடிங்க. சத்தியமா ஏசோ பிள்ளைய சொல்றேன். ப்ரோகிராம் முடிஞ்சிட்டு. அப்படியா? ஆமா. சரி அப்ப லாஸ்ட் என்ன பண்ண போறோம்? லாஸ்ட் வந்து ஸ்டார்டிங் ஒன் பண்ணோம் தெரியுமா? ஞாபகம் இருக்கு. என்ன பண்ணோம்? பிரேயர் பண்ணோம். அந்த ப்ரேயர் பண்ணிடலாமா? எண்டிங் ப்ரேயரா? பண்ணிரலாம். பண்றதுக்கு ஒரு அக்கா வந்துட்டே இருக்காங்க. நான் போயிட்டு வருமா? போ. சரிப்பா. குட்டி பிள்ளைங்க எல்லாத்துக்கும் நான் பாய் பண்ணிடலாமா? நீ பிரேயர் பண்ணனும் ஒழுங்கா. சரி பண்ணிடலாம். நான் பண்ணிடுவேன், கண்டிப்பா பண்ணிடுவேன். 2 பேரும் மைக்ரோஸ்கோப்ல வச்ச பேரோட பாத்துக்கிட்டே இருப்ப. பிரேயர் பண்ணல உன கொன்றோம் பாத்துக்கோ. பாத்தீங்களா பிள்ளைங்களா? இவங்க சண்டை போறாங்கன்னு கூட்டம் வந்தா எனக்கு அட்வைஸ் போடுறாங்க. சரி பிள்ளைங்களா, நம்ம பாய் போயிட்டு வரட்டுமா? பாய். ஹாய் குட்டீஸ், என்ன சில்ட்ரன்ஸ் டைம் பார்த்தீங்களா? எப்படி ப்ரோக்ராம்லாம் செமையா இருந்துச்சா? சரி இப்போ எண்டிங் ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? எல்லாரும் கண்ணை முடிக்கலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டைம் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. தொடக்கம் முதல் இறுதி வரை எங்கள் கூட இருந்ததுக்காக நன்றி. எங்களுக்கு தந்த பாட்டு கதை வசனம் எங்களுக்கு பிரயோஜனமாக்கி தாங்க ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையில் இதை மேம்படுத்த உதவி செய்யுங்க. மீ பேர் ஏசி நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஓகே பாய் குட்டீஸ்.